ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டிவி. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஃபேஸ் அழகாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸை ஹேருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் முக்கியமாக பொண்ணுங்க மத்தியில் ஸ்ட்ரைட்னிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது. இப்போல்லாம் ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்காக பார்லர் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் நிறையா பண்ணிக்கிறாங்க. அப்படி நீங்கள் என்னதான் உங்கள் ஹேரை ஸ்ட்ரைட் இல்லாட்டா ஸ்மூத் பண்ணால் கூட அதை நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா உங்களோட ஹேர் பழைய ஸ்டேஜுக்கே போயிடும். இன்னும் சொல்ல போனால் சில பேத்துக்கு அந்த ஸ்ட்ரைட்னிங்கோட ஹீட் ஒத்துக்காமல் ஹேர் லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே எப்படி ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நான் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் எடுத்து வச்சிருந்தால தேங்காய் பால் அதை ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இதில் இருக்க கோகனட் மில்கில் நேச்சுரலாகவே நம்ம ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை சேர்த்துக்கலாம். இது நல்ல திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. நாம் இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். இது நம்ம ஹேரில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் இதை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு க்ளீன் பவுலில் 2 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விளக்கெண்ணெய் இல்லாட்டா ஆலிவ் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இந்த பேக்கை யூஸ் பண்ணும்பொழுது ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதில் ஆயில் சேர்க்குறோம். ஸோ நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கடாயில் செஞ்சு வச்சுருக்கோம்ல கோகனட் கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தலையில் எதுவும் சிக்கில்லாத அளவுக்கு நல்லா உங்கள் ஹேரை வாரிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை கழுத்துக்கு கீழே இருக்க முடியிலேருந்து அப்ளை பண்ணுங்கள். இது ஸ்கேல்பில் பட்டாலும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இருந்தால் கூட அது ஸ்கேல்பில் பட தேவையில்லை. இப்போ நான் எப்படி பார்ட்டிஷனாக பிரித்து அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே உங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதே போல் ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஒரு சீப்பை யூஸ் பண்ணி நம்ம தலையை ஃபுல்லாக வாரிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கோம் பண்ணும்பொழுது உங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்து கோம் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது மடிப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த மடிப்பு அப்படியே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி கோம் பண்ணிட்டோம். இது அப்படியே உங்கள் ஹேரில் 2 ஹவர்ஸ்க்கு வச்சுடுங்க. 2 மணி நேரம் கழித்து நீங்கள் சாதாரண தண்ணியிலையும் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படி விருப்பமாக இருந்துச்சுன்னா மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான். ஆனால் இந்த ப்ராசஸை நீங்கள் முதல் தடவை ட்ரை பண்ணும்பொழுதே உங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டானதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ஹேர் பர்மனெண்ட்டாக ஸ்ட்ரைட் ஆகணும்னா இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே வரணும். மாதத்தில் 2 தடவை இந்த ப்ராசஸை ட்ரை பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணும் ஆனால் பார்லருக்கு போய் பண்ணால் ஹேர் லாஸ் ஆகிடுமோ நிறையா பேத்துக்கு பயம் இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ரேவதி.